அண்ட் அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே பயம் அண்ட் பதஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறது தப்பு. பயம் அண்ட் பதஷ்டம் எப்படின்னா, அதுவும் ஒரு விதமான இமோஷன் தான். எப்படி நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம், சிரிக்கிறோம், அழறோம். அதே மாதிரி தான் பயம் அண்ட் பதஷ்டமும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இமோஷன். அதுவும் ஒரு இமோஷன் தான். அது வரவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வரும், வந்தால் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 555 மெத்தடுன்னு சொல்லுவாங்க. 5 5 5. நம்ம நைட்டு படுக்கிறோம், காலையில் கண் விழிக்கிறோம். நம்ம கண் விழிக்கும்போது ஃபஸ்ட்டு 5 ஆப்ஜெக்ட்ஸ், நம்மளை சுற்றி என்ன 5 ஆப்ஜெக்ட்ஸ், அது பில்லோவாக இருக்கலாம், இல்லை ஃபேனாக இருக்கலாம், இல்லை ஏசியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு 5 ஆப்ஜெக்டை ஆர்டரில் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு 5 சப்தங்கள், நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே 5 ஃபஸ்ட்டு சப்தங்கள் நம்ம என்ன கேட்குறோமோ அதையும் ஆர்டரில் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது குழந்தை அழுகலாம், பாத்திரம் கீழே விழுகலாம், இல்லை ஒரு பேர்டு சர்ப்பிங் சவுண்டாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அடுத்த 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ணுற 5 பாடி பார்ட்ஸ், நம்மளோட உடல் உறுப்புகள், எந்த 5 உடல் உறுப்புகளை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 555 என்ன, ஃபஸ்ட்டு 5 ஆப்ஜெக்ட்ஸ், ஃபஸ்ட்டு 5 சவுண்ட்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு 5 பாடி பார்ட்ஸ். 5 ஆப்ஜெக்ட்ஸ், 5 சப்தங்கள், 5 உடல் உறுப்புகள். இதை வந்து மைண்டில் ஆர்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. முடித்த உடனே உங்களுக்குன்னு ஒரு டைரி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு புக் வச்சுக்கோங்க. அதில் எழுதுங்க, இன்றைக்கி நான் கேட்ட 5 சப்தங்கள் இது தான், இன்றைக்கி நான் பார்த்த 5 ஆப்ஜெக்ட்ஸ் இது தான், இன்றைக்கி இந்த ஆர்கன் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் அப்படின்றத டெய்லியும் இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. டெஃபினட்டாக உங்களோட பயம் அண்ட் பதஷ்டம் லெவல் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இட் இஸ் ப்ரூவன். என்னம்மா இந்த 5 லிஸ்ட்டை நம்ம எழுதுனா எப்படிம்மா சரியாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் சரியாகும், ட்ரஸ்ட், நம்பிக்கை. அடுத்து என்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஜென்ரலாகவே நமக்கு பயம் அண்ட் பதஷ்டம் வரும்போது நம்மளோட ஆக்சிஜன் இன்டேக், நம்மளோட இன்டேக் வந்து கம்மியாகும். அந்த மாதிரி கம்மியாகும் போது நம்மளோட பாடி வந்து ஸ்டிஃப் ஆகிடும், டைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பயம் அண்ட் பதஷ்டம் வரும்போது ஜென்ரலாகவே மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஜஸ்ட் கேஷுவலாக விடுங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு கோவம் வரும்போதும் இதை நீங்கள் பண்ணலாம், பயம் வரும்போதும் பண்ணலாம், பதஷ்டம் வரும்போதும் பண்ணலாம். அந்த மாதிரி மூச்சை உள்ளே இழுத்து நல்லா டீப்பாக இழுத்து வெளியில் விடும்போது அந்த லெவல் கம்மியாகும். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸு நான் என்ன இப்போ மீன் பண்ணுறேன்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்கில் பண்ணுங்கள், எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எந்திரிச்ச உடனே ஆள் சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஹேல், உங்கள் மூக்கு வழியாக சுவாசிச்சுட்டு வாய் வழியாக அதை எக்ஸேல் பண்ணுங்கள். உஃப் அப்படின்னு சவுண்டு வரும். இதை வந்து ஒரு 10 டைம்ஸ் டெய்லியும் காலையில் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து செகண்ட் டெக்னிக். தேர்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக். நம்மளே வந்து பயம் அண்ட் பதஷ்டத்தில் இருக்கோம், இதில் நீங்கள் பாட்டை கேளுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. பட் மியூசிக்கு வந்து ஹீலிங் பவர் இருக்குது அப்படின்றது மெடிக்கலி சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த பயமோ பதஷ்டமோ கோவமோ வரும்போது கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட அந்த லெவல் குறைய ஆரம்பிக்கும். அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து என்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா, லைக் மைண்டட் பீப்புள், அதாவது நம்மளே ஆல்ரெடி பதஷ்டத்துலேயும் பயத்துலேயும் உட்காந்துட்ருக்கோம், இதில் நம்மள மாதிரியே அந்த பயமும் பதஷ்டமும் இருக்கிற ஆளுங்களோட பேசினோம்னா அது இன்னும் தான் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறத பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அந்த லெவல் ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகாமல் இருக்கும். லைக் மைண்டட் பீப்புள் அவாய்ட் பண்ணுங்க. நான் இங்கே என்ன சொல்கிறதுனா, நம்மள மாதிரியே அந்த பயமும் பதஷ்டமும் இருக்கிற ஆளுங்களோட பேசுகிறத அவாய்ட் பண்ணினா நம்மளுக்கு அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் நார்மலாக இருக்கும். நம்மளே ஆல்ரெடி அந்த பயம் அண்ட் பதஷ்டத்தில் தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், டோக்கன் வாங்கிட்டு உக்காந்துட்ருக்கோம். நம்ம ஒரு வாரமாக ஹை ஃபீவர்,
தலைவலி என்னன்றதே நமக்கு தெரியாது. அது என்னன்னு டயக்னாஸ் பண்ணுறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். நமக்கு பக்கத்தில ஒருத்தவங்க ஆல்ரெடி உட்காந்துட்ருப்பாங்க. ஜஸ்ட் கேஷுவலா தான் சேட் ஆரம்பிக்கும் கான்வர்சேஷன். அவங்க என்ன சொல்லுவாங்க, "நானும் போன வாரம் உங்கள மாரி தான் வந்தேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த நெகட்டிவ் வேர்ட் வந்து நமக்கு இன்னும் அந்த பேனிக்கும், ஃபியரையும் ஜாஸ்தியாக்கும். ஐயோ! அவங்களும் இப்படி தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு இப்படி சொல்ட்டாங்க. அப்ப நமக்கு என்ன சொல்லுவாங்களோ? அப்படின்ற ஒரு பயம் அண்ட் பதஷ்டம் நமக்கு ஜாஸ்தியாகும். அதனால தான் அந்த மாரி நம்மள மாரியே ஒரு பயத்திலயும், பதஷ்டத்திலயும் இருக்கிறவங்க, அதே மாரி நெகட்டிவா பேசுறவங்கள அந்த சமயத்தில அவாய்ட் பண்றது நல்லது. கூடுமான வரைக்கும் தனிமை இஸ் மச் பெட்டர். தனியா இருங்க. அதுவே நல்ல விஷயம். அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயம் அண்ட் பதஷ்டம் வரதுக்கு உங்களுக்கு என்ன ரீசன்? ஒரு ரீசன் இருந்தா தானே அது வரும். அந்த ரீசன் என்ன அப்படின்றத ஒரு பேப்பர்ல அழகா எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பர வந்து கம்ப்ளீட்டா எழுதுங்க. உங்க மைண்ட்ல என்னென்ன இருக்கோ, எந்தெந்த ரீசனால பயம், எந்தெந்த ரீசனால பதஷ்டம், அந்த மாரி எழுதிட்டு, அத வந்து கம்ப்ளீட்டா உங்களால மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் சின்னதா கிழிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு சின்னதா கிழிச்சிட்டு ட்ராஷ்ல போட்டுருங்க. இல்லையா, அந்த மாரி ஃபுல்லா எழுதிட்டு, அந்த பேப்பர வந்து பர்ன் பண்ணி வாட்டர்ல டிசால்வ் பண்ணிடுங்க. டிசால்வ் பண்ணிட்டு, அந்த இன்சிடென்ட்டையோ, அந்த சிச்சுவேஷனையோ கம்ப்ளீட்டா மறந்துருங்க. நீங்க அந்த மாரி ஒரு விஷயம் பண்ணதாவே நீங்க மைண்ட்ல வச்சுக்க கூடாது. ஃபர்கெட் இட். மறந்துருங்க. இதுவும் இட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக் விச் இஸ் சைக்காலஜிக்கலி ப்ரூவன். சைக்காலஜிக்கா இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டா இது வந்து பயம், பதஷ்டத்துக்கு மட்டும் நான் சொல்லல. கோவத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தட் கோவம் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நம்ம கண்டபடி திட்டுவோம், செய்வோம். அந்த மாரி பண்ணாம, எனக்கு இவங்க மேல இந்த ரீசனால கோவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி பேப்பர்ல எழுதி இத வந்து பண்ணுங்க, பர்ன் பண்ணுங்க, இல்ல கிழிச்சு போடுங்க அண்ட் அத மறந்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்க அதுலேருந்து சீக்கிரமா வெளியில வந்துருவீங்க. திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ரூவன் டெக்னிக். இது ஒண்ணு. இது எல்லாத்துக்கும் மேல ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டிய வந்து இந்த டெக்னிக் இது நான் சொல்லிட்டேன். இதுதான் டெக்னிக்கு நான் சொல்லிட்டேன். ஆனா, இது எல்லாத்துக்கும் மேல ஃபியரையும், ஆங்ஸைட்டியும் ஃபேஸ் பண்ணுங்க. நான் பர்சனலா சஜெஸ்ட் பண்ணுவேன். அதுதான். நமக்கு இது ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காஸ்ட்லியஸ்ட் பைக் ஒண்ணு வாங்கியிருக்கேன். ஹார்லி டேவிட்சன். நைட்டு படுக்கும்போது அதில் தான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நான் போய் படுக்கிறேன். காலையில் வந்து பார்த்தா பைக்கை காணோம். அடுத்து என்ன பண்ணுறது? தட் இஸ் த சிச்சுவேஷன். அதுதான் சிச்சுவேஷன். நமக்கு ஆங்ஸைட்டி, பயம் வரும். ஐயோ! நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்க ஒரு காஸ்ட்லியஸ்ட் பைக்கு, அந்த பைக்கை காணோம் அப்படின்னு சொல்லும்போது அதோட வலி, வேதனை என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் ஆஸ் அ ஹியூமன் நமக்கு அந்த பயம், பதஷ்டம் வரும். ஆனால் வந்த உடனே அதிலே நம்ம ஸ்டக்காகி நிற்கக்கூடாது. அடுத்து என்ன? வாட்ஸ் நெக்ஸ்ட்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன? அடுத்து நெக்ஸ்ட். அது எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பாருங்கள். அப்படியும் கொடுத்தும் கண்டுபிடிக்க முடியலனா அந்த சிச்சுவேஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன், அதுவும் நடக்கலை. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்டன்ஸ் என்றைக்குமே அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும் போது ஃபியர், பயம் எதுனாலுமே, ஆங்ஸைட்டி எதுனாலுமே நம்ம வந்து அது ஈஸியாக நம்ம அதை வந்து வில் கோ த்ரூ இட், கடந்து போயிடுவோம். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஃபியரையும் இந்த பதஷ்டத்தையும் நம்ம கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இது எல்லாமே நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. இது நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி இது வந்து உங்களுக்கு இது என்ன சொல்கிறதுங்க, நாளடைவில் தான் உங்களுக்கு இது தெரியும். ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே ஃபேஸ் த ஃபியர். ஆங்ஸைட்டி அண்ட் பதஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போல்டாக அப்ரோச் பண்ணும் போது அதை வந்து நம்ம அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடுவோம். ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறீங்க, கொரோனான்னு டயக்னாஸ் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அதை பாருங்கள். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நம்ம இன்டர்வியூக்கு போய் அது செலக்ட் ஆகலையா, கீப் ட்ரைங். அடுத்த விஷயம் ஓகே, இது வந்து எனக்கு அமையலை, அடுத்து நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி அடுத்தடுத்து ஃபேஸ். ஐயோ, நான் ஒரு இன்டர்வியூக்கு போய் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி பயப்படாதீங்க. ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் இட். ஸோ அந்த ஃபேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த பயம் அண்ட் பதஷ்டம் குறையும். இதுவும் ப்ரூவன் தான்.
அதனால இந்த வீடியோல நான் சொன்ன இந்த டிப்ஸ், என்னோட ஸ்பீச் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நான் சொன்ன இந்த டிப்ஸால நீங்க பெனிஃபிட் ஆனீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.